ஒரு மகன் மற்றும் தனது தந்தையோடு நடக்கும் அழகான சம்பவம் ஒன்று. ஒரு தந்தையும் ஒரு மகனும் மகரிப் தொழுவதற்காக பள்ளிக்கு செல்கிறார்கள். அங்கு மகரிப் தொழுகை நடக்கின்றது. இருவரும் ஒன்றாக சேர்ந்து தொழுது முடித்து அந்த இடத்தில் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். தந்தையோ திக்ருகளை ஓதிக்கொண்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த தொழுகைக்கு பின் ஓதக்கூடிய அதுக்காறுகளை ஓதிக்கொண்டிருக்கின்றார். மகன் தொழுது முடித்த கையோடைய வீட்டுக்கு போய்விட்டார். இதை அவதானித்த அந்த தந்தை வீட்டுக்கு போயிட்டு மகன்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் தொழுது விட்டு அவசரமாக வீட்டுக்கு வந்து விட்டாய் என்று கேட்டதற்கு அந்த மகன் கூறினார், தந்தையே, எனது நோக்கம் பெரிது. நான் ஒரு டாக்டர் ஆக வேண்டும். அதற்காக நான் கடினமாக உழைக்க வேண்டும், அதிகமான நேரங்கள் படிக்க வேண்டும். அதனால் நான் தொழுகை அவசரமாக தொழுதுவிட்டு நான் வீட்டிற்கு வந்து விட்டேன் என்று கூறினார். இதற்கு அந்த தந்தை அழகான ஒரு வார்த்தை கூறினார். என்னவென்றால், உனது நோக்கம் என்னமோ உண்மை பெரிதுதான், ஆனால் உன்னுடைய நோக்கத்தை விட அல்லாஹுடைய நோக்கம் மிகப்பெரியது. அல்லாஹ் இந்த பூமிக்கு மனிதனை அனுப்பியதன் அடிப்படை நோக்கமே அவனை வணங்குவதற்காகவே மாத்திரம். இப்படி இருக்கும் பொழுது அந்த விடயத்தை விட்டு வேறொரு விடயத்தை பெரும் நோக்கமாக கொண்டு நீ எப்படி வாழ்க்கையை ஊற்றி தருவாய் என்று கேட்டார்.